ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இன்னைக்கு மார்கழி 27ஆம் நாள். கூடாரவல்லி. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உந்தனை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனை பல்கலும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு அதாவது பால் சோறு, மூடனை பெய்து முழங்கை வழி வார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அக்கார வடிசல் இன்னைக்கு பண்ணி ஆண்டாளுக்கு நிவேதியம் பண்ணணுங்கிறது. அதுக்குதான் பால் சோறுன்னு சொல்கிற ஆண்டாள். முழங்கை வழி வளர்ற, அதாவது வழியிற வரையிலும் நெய் விட்டு பண்ணக்கூடிய அக்கார வடசலை பற்றி ஆண்டாள் பேசுகிறா. சீர்மல்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சங்கரரும் கண்ணனின் விதவாதமும் அப்படிங்கிறதான் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். என்ன சொல்கிறா அப்படின்னா, எந்த ஒரு சாஸ்திரமும் ஒரேடியாக பட்டினி கடைன்னு சொன்னது கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேத்திக்கூடத்தில் ஒரு வார்த்தையை வச்சுட்டு அநாசகேன அப்படின்னா அன்னம் இல்லாமன்றது அர்த்தம் நாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய மீனிங். சங்கரருக்கு பாஷ்யம் சொல்கிறேன்னு போச்சு, நம்மளுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது அப்படிங்கிற. ஸோ அந்த சாஸ்திரத்தில் ஒரேடியாக பட்னி கடை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தினம் வரக்கூடிய அந்த ஏகாதசியினுடைய உபவாசம் இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி ஒரு மிஷனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பாடிக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இதே தான் கிருஷ்ணரும் தன்னுடைய பகவத்கீதையில் சொல்கிறார், மிதமாக இருக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டும் எக்ஸ்ட்ரீம், அனாவிஷ்டி அதிவிஷ்டி அனாவிஷ்டின்னு சொல்லுவா இல்லையா, ஒரேடியாக சாப்பிட்டுட்டே இருக்கிறது, ஒரேடியாக சாப்பிடாமே இருக்கிறது, ரெண்டுமே தப்பு. இப்போ இதை பேசிட்டு பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு பூனல் போட்டுக்கலைன்னா கூட பரவாயில்ல ஒரு பிராமணன், ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், பூனலே போட்டுக்க வேண்டாம், அதுவே சொல்லியிருக்கு, சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, ஒழுக்கம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு இருக்குன்ற அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன அதுதான் நம்ம பல விதமான ராங் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நம்ம தப்பான வழியில் போகிறோம். இதில் என்னன்னா, ஒன்றை விட இன்னொன்று இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி பூனல் போட்டுக்கணும். பூனல் போட்டுண்டா மட்டும் போராது, ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் ஒரு பிராமணன்னு சொல்லணும் நாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. நாம் உடனே அதை மட்டும் எடுத்துன்னுறோம், நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்றா. ஸோ அதுதான் பகவத்கீதையில் சொல்லியிருக்க. என்னென்னா, ஒரு ஆச்சாரத்தின் முக்கியத்தை சொல்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஆச்சாரத்தை மட்டம் தட்டுறதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன ஸ்லோகம் வருது அப்படின்னா, அக்னியை விட்டதுனால ஒருத்தன் சன்னியாசி ஆக முடியாது, கர்மாவை விட்டாதான் அவன் சன்னியாசி ஆவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. சந்நியாசு ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரிய அப்படின்னு வருது. என்னன்னா, சன்னியாசிகளுக்கு அக்னி, அந்த ஹோமம் வளர்க்குறது அக்னிலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மற்ற பூஜை அதெல்லாமும் கிடையாது. நிரக்னி, அக்னியை விட்டவன். ஆனால் அக்னியை விட்டவங்கிறதுக்காக அக்ரியனாக இருக்கக்கூடாது. அக்ரியன் அதாவது நோ கர்மா. அதாவது எப்படி சொல்கிறா அப்படின்னா, நான் தான் இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்ற எண்ணம் அந்த சன்னியாசிக்கு வரக்கூடாதான். அப்படி வந்தால் அவன் சன்னியாசி இல்லை. நீ அக்னியை விட்டதுனால மட்டும் ஒருத்தன் சன்னியாசி ஆக முடியாது. அந்த கர்மாவை அக்ரியனாக இருக்கணும். அப்படின்னா தான் அவன் உண்மையான சன்னியாசி. அதாவது ஒரு காரியம் நடக்கிறது, அந்த காரியத்தினோட பலன் நல்லபடியாக நடக்கிறது, எப்படியோ ஒன்று முடியறது. அப்போ இது என்னால் தான் நடந்ததுன்னு அந்த சன்னியாசி ஒருத்தன் நினச்சிட்டான்னா, ஒரு சன்னியாசியாக இருக்கிறவர் நினச்சிட்டார்னா, அவர் உண்மையான சன்னியாசியாக இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த இதில் ஸ்லோகமாக சொல்லியிருக்கு.
பகவத்கீதையில். ச சந்நியாசூச்ச யோகி ச ந நிரக்னீர் ந ச அக்ரிய. அதை வந்து பிரிக்கணும். ச அக்ரிய. ஸோ நீ நிரக்னியா கூட இருக்கலாம், ஆனால் அக்ரியனா இருக்கக்கூடாது. கிரியா அந்த கர்மாவுடைய பலன் எனக்கு விழுந்திருக்குன்றது அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத அநாசகேன அப்படிங்கிற வார்த்தைக்கு போஜனத்தை விட்டுவிடு அப்படிங்கிறது தான் லிட்ரல் மீனிங். ஆனால் போஜனத்தை விட்டு விடுங்கிறதுக்குள்ளேயே போஜன, ஓ ஜனங்களே, வெறும் அன்னத்தை மட்டும் விட்டால் போராது, மனசில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாத்தையும் விட்டணும். இப்போது நம்ம ஒரு இப்படி சொல்லலாமே, நம்மளுடைய ஒரு ஆர்டினரியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும். நான் சொன்ன நேற்றுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் குடிக்கிறது சாப்பிட்றது அது வேறு விஷயம். நான் வந்து பட்னியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வீட்டில் இருக்கிறவளை எல்லாம் திட்டிண்டு பசிக்கிறது, ஆனால் எல்லாரையும் கத்திண்டு எல்லாரையோடையும் சண்டை போட்டுண்டு, ஆனால் நான் பட்னியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணினா அதில் என்ன பிரயோஜனம்? அந்த பசிக்கிறதுங்கிற உணர்வை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத போது நீ வந்து உபவாசம் இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இந்த சத்துவ போஜனம்ங்கிற உணவு முறையை பண்ணிட்டு பகவத்கீதையிலையும் சொல்கிறார். சத்துவ உணவு தான் நம்மளுடைய மனிதனை வந்து நல்ல விதமாக திங்க் பண்ண உதவும். அப்படிப்பட்ட சத்துவ போஜனத்தையும் 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த ஏகாதசியில் நம்ம உபவாசமாக இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் அநாசகேன மனசனுடைய இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சங்கரரும் சொல்கிறது. பகவத்கீதையில் கண்ணனும் இதை தான் ஸ்பெசிஃபை பண்ணுறார் அப்படிங்கிறத பெரிவா வந்து இந்த டாபிக் மூலயமா சொல்லுவார்.